என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கையோடு கூட எழுதுகிறார். இந்த பண ஆசை என்ன செய்யும்? பண ஆசையினால் வருகிற விளைவு என்ன? இதை பவுல் அப்போஸ்தலன் அந்த 10வது வசனத்திலே சொல்லுகிறார். அது தீமைக்கு வேறாய் இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு பணம் வேணாமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். பணம் அவசியம். ஆனால் பண ஆசை என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு தவறான பாதையிலே அல்லது அதற்காக எதை வேணாலும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்னு வேற எதையோ நான் அந்த பணத்துக்காக இழக்கவும் கொடுக்கவும் கூட நாம் நினைக்கலாம். சிலர் இன்னைக்கு நிறையா ஆலயங்களை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போக முடியல, ஏன்னா சண்டே நான் வேலைக்கு போனால் எனக்கு டபுள் சேலரி அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆராதனையை விட என் வேலை முக்கியம், என் படிப்பு முக்கியம், அல்லது மற்ற ஏதோ ஒன்று முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்கள் வேறு ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது பண ஆசையை குறிக்கிறது. அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறதுனாலே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அவங்க 2வது இடத்திற்கு அதை தள்ளி விடுகிறார்கள். பிரியமானவர்களே, உங்கள் ப்ரையாரிட்டியை ஒருவேளை தேவனுக்கு கொடுக்காம பணம் சம்பாதிக்கிறதற்கு அல்லது பணத்தை எடுப்பதற்கு அபகரிப்பதற்கு ஒருவேளை நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கடைசி காலத்தின் அடையாளங்களில் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பட்டியலையே போடுகிறார். கடைசி காலத்தில் எப்படி இருப்பாங்களாம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராய் தனக்காக வாழ்கிற கூட்டம், 2வது பணத்திற்காக வாழ்கிற கூட்டம். எப்பெல்லாம் பணப்பிரியராக மாறுகிறோமோ, பண ஆசைகள் நமக்குள்ளாக வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சிலவற்றை இழந்து போவோம். நாம் எதை இழப்போம்? 3 காரியத்தை நம்ம இழப்போம். கவனமா இருக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை விட்டு வழுவி என்று வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அதன் மேல வருகிற இச்சையினாலே தங்கள் விசுவாசத்தை கூட அவர்கள் விடுகிறார்கள். முதலாவது விசுவாசத்தை இழக்கும் கூட்டம். விசுவாசம், பணத்திற்காக விசுவாசத்தை இழக்கிறவர்கள். யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த பணம் எனக்கு அவசியம், சொத்து அவசியம், அதற்காக நான் ஆண்டவர் மேலே வச்சிருந்த இவ்வளவு கால விசுவாசத்தை நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அதை விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். பணத்துக்காக தேவனை விட்டு விடுகிற கூட்டங்கள், பணத்திற்காக ஆண்டவர் வேணான்னு சொல்கிற கூட்டம், பணத்துக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அந்த விசுவாச அந்த அனுபவங்களை இன்றைக்கு தூக்கி எறிகிறதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாக இருக்கிறது. இதை கேட்டுட்டு இருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ஒருவேளை பகிரங்கமாக இதை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்கெல்லாம் பணத்திற்காக நீங்கள் வேத வாசிப்பை நீங்கள் 2வது இடத்திற்கு தள்ளுகிறீர்களோ, ஜபத்தை 2வது இடத்திற்கு கொண்டு செல்கிறீர்களோ, சபை கூடி வருதலை தவிர்க்கிறீர்களோ, அதெல்லாம் நீங்க விசுவாசத்தை விட்டு வழுவுறீங்கன்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, விசுவாசத்தை விட்டு வழுவ செய்யும் இந்த பண ஆசை. இல்லை என்று நீங்கள் வாதாடினாலும் அதுதான் உண்மை. ஏன்னா வேதம் என்றைக்குமே நாம் வேதத்தை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும், அதை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, பண ஆசை நம்முடைய விசுவாசத்தை இழக்க வைத்துவிடும். 2வதாக பண ஆசையினுடைய 2வது பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவை ஒரு இளைஞன் ஒருவன் சந்திக்க வருகிறான். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவனுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சின்ன வயசுலேயே பணம் சம்பாதிச்சு பணக்காரனாகி விட்டான். சின்ன வயசுலேயே பதவியையும் சம்பாதித்து விட்டான். பணத்தை வச்சு சம்பாதிச்சானோ, பதவியை வச்சு பணத்தை சம்பாதிச்சானோ, ஆனால் பணமும் இருக்கிறது, பதவியும் இருக்கிறது, வயதும் இருக்கிறது, பருவமும் இருக்கிறது. இதை 3த்தையும் வச்சிருக்கிற இந்த இளைஞனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இயேசுவை சந்திக்க வந்தான். நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு அவனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொள், எவைகளை எல்லாம் சொன்னார். இதையெல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் செய்கிறேனே. ஆண்டவர் சொல்றார், இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. ஏன்னா அவருக்கு இவன் பேசும் பொழுதே கண்டுபிடிச்சிட்டார், இவன் இருதயம் பணத்தின் மேல் இருக்கிறது, இவன் இருதயம் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறது. அதாவது இவன் பணத்தை வைத்திருந்தால் பிரச்சனை இல்லை, பணம் இவனை வச்சிருக்குது. நிறைய பேருடைய அனுபவம் அதுதான். பணத்தை நாம் கையாண்டால் அதை ஒழுங்காக கையாளலாம். ஆனால் பணம் ஒரு மனிதனை கையாளும் பொழுது இருக்கிற பிரச்சனை, பேச்சு மாறும், நட மாறும், அனுபவம் மாறும், பார்வை மாறும்,
தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுக்கு பயந்து பணத்தை கையாளுங்கள். ஆனால் உலகத்துக்காக பணம் உங்களை கையாள விட்டு கொடுக்காதீங்க, உங்களை விட்டு போட்டுறாதீங்க. சிலர் பணத்தை பார்த்த உடனே அவங்க வாழ்க்கையில ஆண்டவரெல்லாம் தள்ளிடுவாங்க. யோசித்து பாருங்களேன், இவனுடைய அனுபவத்தை ஒரே ஒரு வசனத்துல புரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்லலாம், வித்துட்டு தரித்திரருக்கு கொடு, பின்னால அதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வான்னு சொன்னதுக்கு அப்புறம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து பரிதாபமான நிலைமையை பாருங்க. 22ஆம் வசனம், அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். யாரை விட்டு? இயேசுவையே இழந்து விட்டான். இயேசுவையே இழந்து விட்டான். விசுவாசத்தை இழப்போம். இரண்டாவது, இயேசுவை இழப்போம். இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே அவர் தானே. ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் ஒழிய அந்த ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் குறுக்கு வழியில அல்லது வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில சம்பாதிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உண்மையான ஐஸ்வர்யத்தை தரும். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறவன் கடைசியில் ஐஸ்வர்யத்துக்காக இயேசுவையே இழந்துட்டானே. இதான் பண ஆசையினுடைய பிரச்சனை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. விசுவாசத்தை இழந்தான். இரண்டாவது, அங்கே இயேசுவையே இழந்து போகிறான். மூன்றாவதாக நாம் வாசிக்கிறோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்துல நாம் கேயாசியை குறித்து படிக்கிறோம். நமக்கு தெரியும், எலிசாவினுடைய வேலைக்காரனாய் இருந்த கேயாசி நாகமான் கையில எலிசா வாங்க மாட்டேன்னு சொன்ன காணிக்கையெல்லாம் இவன் வாங்குவதற்கு அவன் ஒரு சபதம் எடுத்து வேகமாய் செல்லுகிறான். என்ன நடந்தது? கேயாசியை சந்திச்சு கேயாசி கிட்ட எலிசா தான் அனுப்புனான்னு ஒரு பொய்யையும் சொல்லி அவன் அந்த ஐஸ்வர்யத்தை வாங்கி அதை வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி எலிசாவுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? அவன் வாங்கும்போது கர்த்தருடைய ஜீவன் பேரிலே ஆணையிட்டு வாங்கினானா. யோசித்து பார்த்தீங்களா? பணத்துக்காக கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குற ஒரு அனுபவத்தை பார்த்தீங்களா? பாருங்க, எலிசாட்ட சொல்லலை, எலிசாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டானா தீர்க்கதரிசியாக எலிசா கண்டுபிடிச்சிட்டார். எங்கப்பா போயிட்டு வந்த? இதுவா காலம் என்று அவனை எச்சரித்து விட்டு அந்த 27ஆம் வசனத்துல, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கேயாசியை குறித்து வாசிக்கிறோம், அவன் குஷ்டரோகியாய் வாழ்ந்தான். யோசித்து பாருங்க, அந்த காலத்துல குஷ்டரோகியினுடைய அனுபவம் என்ன, அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் மாத்திரமல்ல, உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். பண ஆசையினுடைய விளைவு என்ன தெரியுமா? சந்ததியாய் நாம் ஏதோ ஒரு சாபத்தை நாம் வைத்து விட்டு செல்கிறோம். பிரியமானவர்களே, பண ஆசை. இன்னைக்கு ஐயா எனக்கு பணம் இருக்கு, நான் நல்லா சம்பாதிச்சிட்டேன், கடவுள் என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்னு நினைச்சு நீங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரத்தை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் நிம்மதியை இழந்திருக்கலாம், ஆண்டவரை இயேசுவை இழந்திருக்கலாம், விசுவாசத்தை இழந்திருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோ ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை நான் வாங்கிக்கிட்டேன், எவ்வளவு நான் தந்திரமாக வாங்கினேன் தெரியுமா, எவ்வளவு நான் ஏமாற்றி வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்கள் ஐஸ்வர்யத்தை தப்பாக சம்பாதிச்சு பண ஆசையினால் பரவாயில்ல இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, அந்த மாதிரி இப்படி பேசி இந்த நாளில் நீங்கள் தவறான முறையில் லஞ்சமாய் வாங்கி அல்லது பொய் கையெழுத்து போட்டு தவறான விதத்திலே தவறான முறையிலே பணத்தை சம்பாதிச்சிருந்தா உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததிக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை தடை செய்யும். அது ஒரு சாபமாக மாறிவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு சாபம் இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு தேவனுக்கு பயந்திருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இவன் வீட்டில் வச்சிருக்கிறான் நாகமான்ட்ட வாங்கினதெல்லாம், ஆனால் அவனால் அதை அனுபவிக்க முடியுமா? சம்பாதித்தானே, தவறான விதத்தில் சம்பாதித்தான், ஆனால் அவன் அதனால் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளில் நம்ம தேவனுக்கு பயந்து, ஆண்டவரே அந்தந்த நாளுக்குரிய அந்த படியை எனக்கு அளந்து தாங்க அப்படின்னு கொஞ்சம் பயந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபம் இல்லாமல் இன்னைக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:10 1 தீமோத்தேயு 6:10 மனப்பாடம் பண்ணுங்க. ஜெபம் எல்லாம் டெய்லி காலையில் 5:30 6:30 அந்த ப்ரேயருக்கு வந்துடுங்க. மத்தியானம் 1 2 அந்த ப்ரேயர் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்துடுங்க. ஒரு நேரமாவது ஃபாஸ்டிங் இருக்க தயவு செய்து முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக நன்றி. எச்சரிக்கையோடு இருக்க கிருபை தாரும். நீங்கள் எங்களுக்கு தருகிற எந்த பணமும் உங்கள் கையிலேருந்து நாங்கள் வாங்கணும் ஆண்டவரே. அதன் மேலே எங்களுக்கு இருதயம் போயிடக்கூடாதுப்பா. எங்கள் இருதயம் உங்கள் மேலே பதித்து ஆண்டவரே விசுவாசத்தை காத்துக்கொள்ள, எங்கள் இரட்சகராகிய இயேசுவை காத்துக்கொள்ள, ஆண்டவரே எங்கள் சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும்.
எங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிடிக்காத ஒரு பைசா, நீங்க அனுமதிக்காத ஒரு சின்ன நிலம் கூட அல்லது சின்ன பொருள் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுப்பா. வேண்டாம்ப்பா, வேண்டாம் ஆண்டவரே. நாங்களும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வாதமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். தீர்மானம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறவர்கள் இன்றைக்கே இந்த தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும். கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க, அல்லது ஆண்டவரே எதை வேணான்னு சொல்லி முடிவெடுக்கணுமோ அப்படி முடிவெடுக்க தைரியத்தையும் கிருபையும் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.